சொல்கிறான், உன்னுடைய செயல் உண்மைதான், போரிட்டது இறந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் உள்ளம் இருக்கிறதே, உன்னுடைய எண்ணம், அந்த எண்ணத்தில் நீ எப்படி நினைத்து கொண்டிருந்தாய் என்றால் மக்களெல்லாம் நம்மை புகழ வேண்டும், உயிர் தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். எந்த மக்களுக்காக வேண்டி செய்தாயோ அந்த மக்கள் இதோ இங்கே நிற்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள், உனக்கு மறுமையில் இந்த நாளில் உனக்கு எந்த நன்மையும் அல்ல என்று சொல்லி ஷஹீதுடைய அந்தஸ்தில் இந்த உலகத்தில் மரணித்தான் என்று நாமெல்லாம் பெருமைப்பட்ட மனிதனை அல்லாஹ் நரகத்திற்கு அழைத்து செல்கிறான். பார்த்தீர்களா? அப்படியானால் மனிதர்களை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு அல்ல, செயல்களை தீர்மானிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த உலகத்தில் மரணிக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரணிக்கிறார்கள். வெளித்தோற்றத்தில் இவர் சொர்க்கவாசி என்று முடிவு செய்கிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏதாவது தந்திருக்கிறார்களா? வெளித்தோற்றத்தில் இப்போ நாம் முதல்ல இதுவரை நம்ம பார்த்துட்டு செயல்பாடுகள், நீரில் மூழ்கி, இடிபாடுகளில் சிக்கி, போரில் மரணித்து, இதெல்லாம் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. செயல்பாடல்ல, ஒரு மனிதர் மரணித்து கிடக்கிறார், பார்த்த உடனேயே இவர் சொர்க்கவாசியாக இருக்கலாம், சொர்க்கவாசிக்குண்டான அந்தஸ்து உண்டு என்று நினைப்பதற்குண்டான வழிமுறை நெறிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் திருமதி நசை போன்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. ஒரு அடியான் அவர் மரணித்து அவருடைய நெற்றியில் வியர்வை துளி இருந்தால் அவர் சொர்க்கவாசி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணித்த மனிதனுடைய நெற்றியில் வியர்வை துளி அடையாளமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு அடையாளம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல், ஒரு மரணம், அது நல்ல மரணம், நல்ல மரணம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணம் என்று நாம் சிறிது முடிவெடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மரணிக்கின்ற நேரத்தில் அவருடைய கடைசி வார்த்தை ஷஹாதத்தாக இருந்தால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நிலையில் யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் கடைசியில் எப்படியாவது சொர்க்கம் செல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள், அவர் எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்வார். அவர் செய்த பாவத்திற்காக வேண்டிய தண்டனை அல்லாஹ் நாடி கொடுத்தாலோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலோ சொர்க்கம் உறுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், மௌத்தா போற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா? இப்படிதான் நமக்கெல்லாம் தோணும். பெரிய விஷயம்தான் அன்பர்களே. காரணம், சொர்க்கம் பெரிய விஷயம். அதை அல்லாஹு தாலா கொடுக்க யாருக்கு நாடுறானோ அவர்களைத்தான் அல்லாஹு தாலா அந்த கலிமாவையே சொல்ல வைப்பான். காரணம், உலகத்தில் வாழும் பொழுது அந்த கலிமா என்னாண்டே தெரியாது. அந்த கலிமாவுக்கு எதிராக நடந்து அந்த கலிமா என்ன, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹு தாலா 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அல்லாஹுவை குறித்து படிக்காமல், களிமா என்னவென்று தெரியாமல், எதற்காக வேண்டி இந்த ஷஹாதத்து களிமா சொல்லி உலகத்தில் வாழுகிறோம் என்பதை புரியாமல் அந்த களிமாவுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் வாழ்ந்து மரணித்து என்னால் களிமா சொல்ல முடியும் என்றால் அல்லாஹ் விடுவானா? நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட மாட்டான். காரணம், அதை நீங்கள் சொன்னால் அவன் சொர்க்கம் தருவதாக வாக்களிக்கிறான். அவன் நாட வேண்டும். அந்த நேரத்தில் குடும்பமே நின்று கதறும். அந்த நேரத்தில் அப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, குடும்பமே பதறும், நாவு வராது, அல்லாஹு தாலா சொல்ல வைக்க விட மாட்டான். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. ஷஹாதத்து சொன்ன நிலையில், துஆ செய்த நிலையில், பிரார்த்தனை செய்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த மரண நேரத்தில் நம்முடைய உயிர் பறிக்கப்படுவதை விரும்ப வேண்டும் என்பர்களே. நிறைய பேர் சொல்லுவார்கள், இதெல்லாம் போக இந்த கிழமையில் மரணித்தால் சொர்க்கம், இந்த இடத்தில் மரணித்தால் சொர்க்கம் என்றெல்லாம் நிறைய சொல்லுவார்கள். அதற்கு ஒரு சில அடிப்படையும் உண்டு. என்ன அடிப்படை? அவைகள் எல்லாம் சரியான நபிமொழிகள் அல்ல, பலகீனமான செய்தி. இந்த சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமதியில் 994வது ஒரு நபிமொழி உண்டு. அந்த நபிமொழி ஏற்கத்தக்கதல்ல, அது பலகீனமான செய்தி. அதேபோல் பாருங்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பகல் நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் கபரு வேதனை இல்லாமல் அவர் மறுமை நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்கிற செய்தி அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. அதே போல
யார் ஒருவர் மக்கா மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கியாம நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்தில் உயரந்தஸ்தை வாங்கி தருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்திகள் உண்டு. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸில் மரணிக்கிறாரோ அவர் வானத்தில் மரணித்தவரை போராவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டுப்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு. அதுவும் நம்பத்தகுந்த செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைய தினம் நாம் பார்த்த இத்துணை நபிமொழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன நண்பர்களே? எந்த நேரமும் நம்முடைய உள்ளத்தில் கசடுகள் இல்லாமல், பொறாமை இல்லாமல், வஞ்சக எண்ணம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு எதிராக சிந்திக்கின்ற எண்ணம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற உள்ளம் உடையவர்களாக 24 மணி நேரம் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3869வது நபிமொழி. அந்த நபிமொழியை பார்த்தால் உங்களுக்கு சட்டென தெரிந்துவிடும். என்ன சொல்கிறார்கள்? ஒரு இறை விசுவாசி அவர் எப்பொழுதும் மார்க்கத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஷஹீதுடைய மரணம் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருப்பார். தன்னுடைய மரணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணமாக வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காதா என்று ஆர்வத்தோடே இருப்பார். அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதாரணமாக இரவில் தூங்கச் சென்றார். தூக்கத்திலேயே அவருக்கு மௌத்து வந்துவிட்டது என்றாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. சாதாரணமான மௌத்துக்கு எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்து? சாதாரணமான மௌத்துக்கு எப்படி அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால் எண்ணத்தை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். நம்முடைய எண்ணம் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜமாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நபித்தோழர் ஓடோடி வருகிறார். வாசலில் வந்தவுடனே தொழுகை முடிந்து விட்டது. நபித்தோழருக்கு மிகப்பெரிய வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தனியாக தொழுங்கள், ஜமாத்தோடு தொழுத நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள். எப்படி அவருடைய எண்ணம் ஜமாத்து வேண்டும் என்று முயற்சி செய்து ஓடோடி வந்தார். அந்த எண்ணத்திற்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனியாக தொழுதாலும் ஜமாத்துடைய கூலி. பொதுவா தனியாக தொழுதா ஒரு நன்மை தானே, ஜமாத்தோடு தொழுதால் தானே 27 மடங்கு நன்மை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனியாக தொழுங்கள், உங்களுக்கு 27 மடங்கு கூலி என்றார்கள். ஆக இஸ்லாத்தின் அடிப்படை எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும். எண்ணம் நல்ல நிலையில் இருந்து திடீரென மரணம் வந்தாலோ அல்லது தூங்குகிற நேரத்தில் மரணம் வந்தாலோ அல்லது மேற்சொன்ன அடிப்படையில் உங்களுக்கு மரணம் சம்பவித்தாலோ நிச்சயம் அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான். உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் அந்த மரணத்தின் மூலம் வழங்குவான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான சத்தியமான அடிப்படை. அன்பர்களே, இனி மரண தருவாயை ஒரு அடியான் நெருங்கிவிட்டார். நோயின் மூலமோ சக்கராத்துடைய வேதனையின் மூலமோ குடும்பத்தார்கள், மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் வாழ்வார் என்று சொல்லுகிற அளவுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு. யதார்த்தம் அதுதானே. அப்படி மரணத்தருவாய் நெருங்குகிற நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சில கடமைகள் உண்டு. மரணத்தருவாயில் அவருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்றும் உண்டு. அவருக்காக அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய கடமை என்றும் உண்டு. இதெல்லாம் ரூஹு வாங்குவதற்கு முன்னால் உள்ள சட்டங்கள். ஒரு மனிதர் மரணத்திற்கு முன் ஏற்பாடாக, அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், மரணம் வரப்போகிறது, அதற்கு முன் ஏற்பாடாக அவர் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த வழிமுறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.